உக்ரைனோட எதிர்காலம் என்ன? அதுக்கு எதிர்காலம் அதான் மண்ணோட மண்ணா போச்சே. ஜெலன்ஸ்கி இருக்கிற வரையும் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது ஊர் உலகத்துல உள்ள நான்டு சிண்டு கூட சொல்லும்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாம். ஆனா மெயினான ஆள் யார் சொல்லணும்? நல்லா இருந்த உக்ரைன கிணத்துக்குள்ள தள்ளி விட்ட மாரி தள்ளி விட்டது அமெரிக்கா. அமெரிக்கா தானே சொல்லணும். இப்ப அமெரிக்கா யூ டர்ன் போட்டுருச்சு. ட்ரம்ப பொறுத்தவரையும், "நீ புடுங்கினது பூராமே தேவையில்லாத ஆணி. பைடன் ஒரு கூமுட்ட, நீ ஒரு கூமுட்ட" அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அவரு சொல்லக்கூடிய விஷயம் தான் இறுதியானது. அவரு இப்ப என்ன சொல்றாரு? "ஏலே நீ போய் தாக்குனது விஷயம் கிடையாது. அது தப்பு. அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே சமயம் அவன் தாக்கிட்டான். பதில் தாக்குதல் தாக்கிட்டான். 400 ஆளில்லா விமானங்கள், 40 மிசைல்கள்னு அவன் சொன்ன ரைமிங்க நம்பாத. அது ஒரு தாக்குதலே கிடையாது. மோசமான தாக்குதல். இனிமே தான் வரப்போது. அது ட்ரெய்லர் இல்ல, டீசர் இல்ல. அவனுங்க தினமும் இன்னைக்கு திங்கட்கிழமை மாரி உன்னைய தாக்கிட்டு தானே இருக்காய்ங்க. அதுக்கு அதுதான். ஆனா உண்மையான தாக்குதல் இனிமே தான் வரப்போது அப்டின்ட்டாரு. இது மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுத்துருச்சு. காரணம் என்ன அப்டின்னா, விமான தாக்குதலுக்கு குண்டுவீச்சு விமானத்த சேதப்படுத்துனீங்களாடா, அதுக்கு பதில் தாக்குதல் தான் இது அப்டின்னு சொல்லி ரஷ்ய ராணுவமே அறிவிச்சிருச்சு. ஆ ஒருவேள அதிலேயே 1.0, 2.0ன்னு அவர்கள் வெர்ஷன் வச்சிருக்கார்களா என்னங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனா ட்ரம்ப பொறுத்தவரை இல்ல, இல்ல அத நம்பாத. ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இனி வருங்காலங்கள்ல தான் இருக்கு. அது மிகப்பெரிய அளவுல அழிவ சந்திக்கும். எது? உக்ரைனுக்கு அழிவ குடுக்கும் அப்படின்னு சொல்லி சாவ விடுறாரா? இல்ல அப்டேட் குடுக்குறாரா? இல்ல உளவு தகவல வெளிப்படையா மனுஷன் சொல்றானா? அப்படிங்கிறது செலன்ஸ்கி மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா இந்த பாடுபடுத்துறானே நம்மள அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், 3 அப்டேட் குடுத்திருக்கீங்க எஜமா. 3 அப்டேட்டுக்கு பார்த்து சில பல பொட்டிகள குடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இருப்பாரு. அடுத்த வரி என்ன ஆகும் நம்ம தலைவனுக்கு? அத நோக்கி தானே போவாரு. போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரை அப்படி ஒரு தாக்குதல் இதுவரைக்கும் வரல. ஆனா செய்யக்கூடிய எல்லா தாக்குதல்களுமே கொஞ்சம் வீரியமா தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பகுதிய கார்னர் பண்ணி அடிக்கிறார்கள் அப்புட்ன்னா, கணிசமான உயிரிழப்ப உறுதிப்படுத்துறார்கள். முந்திலாம் அப்படி கிடையாது. தப்பிச்சு ஓடலாம் விடுவாய்ங்க. இப்ப அப்படி கிடையாது. தப்பிச்சு ஓடவும் விடமாட்டேங்கிறாய்ங்க. கைதிகளாவும் எடுக்க மாட்டேங்கிறார்கள். கொன்று குமிச்சிடுறார்கள். செலன்ஸ்கி செஞ்ச வேலைக்கு எப்பயுமே அடிபடுறது யாரு அப்படின்னா, உக்ரைன் மக்களும், ராணுவம் தான். இதுல ராணுவத்த கூட ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். வீரர்கள், அதுக்காகவே தயாரானவர்கள், பிறந்தவர்கள், வளர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா மக்கள் என்ன பண்ணார்கள்? இவன தேர்ந்தெடுத்ததே அவர்கள் தானே! அதத்தான் அனுபவிக்கிறாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவார்கள். சரி அப்படி என்னதான் தாக்குதல் அப்படின்னா, சண்டை ஒரு டசன் இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே சேம் ஃபார்முலா தான். தப்பிச்சு ஓட விடுறதும் இல்ல, கைதிகளாவும் எடுக்க விடுறதில்ல. 2ம் இல்லாம டிக்கெட் கிழிச்சு குடுக்கறதே முழு கடமையா ஆற்றார்கள். இதுல ஒவ்வொரு பகுதியிலயும் எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் புடிச்சோங்கிற டேட்டாவ ரிலீஸ் பண்ற மாரி, கூடவே எத்தன பேர் இன்னைக்கு நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து வெளியிடுறார்கள். எப்பயுமே எப்படி இருக்கும்னா, பிடிச்ச பகுதிகள் மட்டும் தான் இருக்கு. இவ்வளோ கிலோமீட்டர்ரா அப்படின்ருவாய்ங்க. கொடி ஆட்டுறத காட்டுவாய்ங்க. இப்ப அப்படி கிடையாது. ஒரு படி மேல போய் இது 2 அப்படியே இருக்கு. 3வதா ஒண்ண சேர்த்துக்கிட்டாய்ங்க. இத்தன பேருக்கு டிக்கெட் குடுத்துருக்கோம் போ அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள். இத தாண்டி முக்கியமான பல பகுதிகளையும் கைப்பற்றுறார்கள். இந்த முக்கியமான பல பகுதிகள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேட் தான். என்ட்ரி பாயிண்ட்ட இவர்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார்கள். அப்ப எப்படி சப்ளைஸ் உள்ள போகும்? சப்ளைஸ் உள்ள போகாது அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தைய கெடுக்கிற மாரி ஜெலன்ஸ்கியோட செயல். பேச்சுவார்த்தைக்குள்ள நான் உட்காரவே மாட்டேங்கிற மாரி ரஷ்யாவோட செயல். ரஷ்யாவாச்சும் காரணம் சொல்லிருது. பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறியா? அந்த டேட்டுக்கு வா. கையெழுத்த போட்டு போய்க்கிட்டே இரு அப்படிங்கிறது தான். உக்ரைன பொறுத்தவரையும் அவனுங்க கண்டிஷன் ஒத்து வராது அப்படிங்கிறது அமெரிக்கா சொல்லிருச்சு. ஐரோப்பா அத சொல்லாம சொல்லுது. ஆனா ஜெலன்ஸ்கி அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு அடம் பிடிச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மைலேஜ் எடுக்குறாரு அப்படின்னா கடந்து போலாம். மைலேஜுக்கு பக்கத்துல கூட நிக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் எதுக்கு இம்புட்டு சேட்டை அப்படிங்கிறதா? இம்புட்டு சேட்டையும் ஒண்ணே ஒண்ணுக்கு தான். தலைவனோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் நெறஞ்சு வழியுது. அதுக்காக இவரு வச்சு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு. இதுல எல்லா பிளேயர்களும் ஒரே திசைய நோக்கி தான் போறார்கள். என்ன அப்புட்ன்னா, அவங்க அவங்க சேஃப் சைடு, அவங்க அவங்களோட மைலேஜ். ஏன் அப்புட்ன்னா, ரஷ்யா நெனச்சா ஒரேடியா முடிச்சு விட்டு போயிரலாம். எப்படி? அணுகுண்டு போடலாம். அணுகுண்டு போட்டு பின்னால் வர பிரச்சனை எப்படி வரும் தெரியுமான்னு ரஷ்ய அதிபரே சொல்ட்டார். அடுத்த கட்டமா ஜெலன்ஸ்கிக்கு ரஷ்யா நெனச்சா டிக்கெட்ட கிழிச்சிறலாம். ஆனா அதுக்கடுத்து வர சிரமங்களை சமாளிச்சிரலாம். இப்ப ரஷ்யா முழு பவர காட்டுது. பவர காட்டி கைப்பத்துது. இந்த பவர காட்டி கைப்பத்தக்கூடிய விவகாரம்
2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நடக்கவே இல்ல. அமெரிக்கா போய் இறங்கலாம் சும்மா ஊர கிளச்சு போட்டு போய் இறங்குறது. அதெல்லாம் விஷயமே கிடையாது. இது முழுக்க முழுக்க யுத்த களத்துல பவர காட்டி கைப்பற்றுறது. இவ்வளவு வேகமா, இவ்வளவு நாட்கள் சொல்லாம கொள்ளாம நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு, எதிர்பாராத விஷயங்களுக்கு ரஷ்யா தயாராகி டெக்னாலஜிகள அப்டேட் பண்ணி, உலகம் பூரா சப்ளை செயின டிஸ்டர்ப் பண்ண முடியுங்கையில, என் சப்ளை செயின டிஸ்டர்பே பண்ண முடியாது போ! அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்கிறது மூலியமா, அடுத்த சில பல வருஷங்களுக்கு ரஷ்யாவ எதிர்க்கணும்னு மனநிலையில யாருக்குமே வராது. அத ப்ரூவ் பண்ண தான் ரஷ்யா மெல்ல தன்னோட ஆட்டத்த அடிச்சு ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அமெரிக்காவ பொறுத்தவரை அவர்களோட ஆதாயம் அப்படிங்கிறது, கட்டி உருளுங்க ஐரோப்பா அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். அமெரிக்கா மட்டும் கிரவுண்ட் ஜீரோவுக்கு கொண்டு வந்து பைப்ப ஆஃப் பண்ணிருச்சு அப்புட்ன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கும் மேல தொடரணும் அப்புட்ன்னா, படத்துல வர மாரி ஜெலன்ஸ்கி மாயாவியா மாறணும். அப்ப மட்டும் தான் யுத்தத்த நடத்த முடியும். அதுக்கு வாய்ப்பில்ல. இப்படி எல்லாரும் தங்களோட மைலேஜ உறுதிப்படுத்துறார்கள். இதுல சம்மந்தமே இல்ல. நாங்க ஏன்பா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லக்கூட முடியாம நாட்ட விட்டு ஓடிப்போன மக்கள், உக்ரைன் மக்கள். அதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். வெளியில இருந்து வந்தத நம்பி, ஜோக்கர ஹீரோன்னு நெனச்சு பிரசிடென்ட் ஆக்குனது தான் ஒரே தப்பு. அந்த ஒரு தப்பு எவ்வளவோ வருஷங்களுக்கு உக்ரைன பின்னோக்கி போட்டுருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.